நண்பர்களே, காலை வணக்கத்தோடு இந்த பதிவை நான் தொடங்குகிறேன். அண்மையில் நடந்த திருச்சி நன்றி மாநாட்டில் முதல்வர் நடிகர் விஜய் அவர்கள் மிகவும் ஆவேசத்தோடு ஆக்ரோஷத்தோடு நெருப்பு தெறிக்க, வாயில் எச்சில் தெறிக்க, கையில் ஒரு துண்டு பேப்பரை வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சாடுன்னு சாடி இருக்கிறாரு, சூறையாடி இருக்காருன்னு கூட என்று சொல்லலாம். முதலமைச்சராக எப்படி பண்பாட்டோடு ஒரு கௌரவத்தோடு ஒரு பக்குவமாக பேச தெரியாத ஒரு மனிதராக இங்கே இவர் வெளிப்படுகிறார். திருச்சி மாவட்டத்துக்கு என்ன வேண்டும், மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, அங்குள்ள சுற்று சுகாதார பிரச்சனைகள் என்ன, அங்குள்ள மக்களுடைய தேவைகள் என்ன, அங்குள்ள மின்சார பிரச்சனைகள் என்ன, அங்குள்ள தொழில்துறைகளுடைய நிலைப்பாடு என்ன, அங்குள்ள ஏழை மக்களுடைய உழவர்களுடைய பிரச்சனைகள் என்ன, அங்குள்ள இளைஞர்கள் மாணவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் பேசாமல் டிஎம்கேவுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு எதிர்க்கட்சியாகவே இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வழக்கமாக ஆளுங்கட்சியினர் எதிர்க்கட்சியினராக மாற மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது இவர் ஒரு எதிர்க்கட்சியாகவே, அதாவது டிஎம்கேவுக்கு பயந்துகிட்டு இருக்கார். நல்லாவே தெரியுது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பயந்துகிட்டு இருக்காரு. எங்கே டிஎம்கேவினர் சூழ்ச்சி செய்து தனது ஆட்சியை பறித்து விடுவார்களோ, கீழே இறக்கி அவமானப்படுத்தி விடுவார்களோ என்ற ஒரு பயத்தினால், ஒரு அச்சத்தினால், ஒரு கோழைத்தனத்தினால ஆக்ரோஷத்தோடு அவர் பேசுகிறார். சினிமா பாணியிலேயே இவர் பேசுகிறாரு. ஒரு முதல்வராக பேசலைங்க. ரொம்ப வெட்கக்கேடான ஒரு நிலைப்பாடாகவே தெரிகிறது. 6 மாதம் நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம்னு சொல்கிற அதே டிஎம்கேவினர் தான் இன்னும் தொந்தரவு பண்ணலை உங்களை. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே பயத்தை உருவாக்கிக்கிட்டீங்க. தாவேகாவினருக்கு அச்சம் வந்து விட்டது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் போராட்டம், எங்கே பார்த்தாலும் மக்களுடைய எதிர்ப்பு, எங்கே பார்த்தாலும் மக்களுடைய கிளர்ச்சி, எங்கே பார்த்தாலும் மக்களுடைய ஆவேசமான பேச்சு இந்த அரசுக்கு எதிரான என்ற நிலைப்பாட்டை அவர் உள்வாங்கியிருக்கிறார். எனவே பக்குவம் உள்ள முதல்வராக நடந்துக்க, பேசிக்க முயற்சி பண்ணுங்க. நல்லது.